வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு 93 புள்ளிகள் அதிகரித்து 24,082.40 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக மார்க்கெட் அட்வான்சஸ் ஆன் த 4th consecutive day அரௌண்ட் ஓவர் த லாஸ்ட் 4 ட்ரேடிங் செஷனில் 5% ஏறி இருக்கு. ஃபாலிங் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அண்ட் ரீசன்ட் யூஎஸ் ஈரானுடைய பீஸ் அக்ரிமெண்ட்டு. But இன்னைக்கு 50 கேப் ஓப்பன்ட் அப் ஓவர் 5 பாயிண்ட்ஸ். பட் அதை இம்மீடியட்டாகவே ஒரு ஏர்லி ட்ரேட்லேயே கீழே வீழ்ச்சி அடைந்தது. இன்ட்ராடே லோ 23,969.70. பட் லேட்டர் ரீகெயின்டு மொமெண்டம் நேற்று போல். ஸோ இட் இஸ் ப்ரீஃப்லி கிராஸ்ட் 24,000 அண்ட் செட்டில்டு அபவ் 24,082 அந்த லெவலில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் ஆல்சோ ஒரு ஃபினிஷ்டு ஹையர். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் 4th ஸ்ட்ரைட் செஷன் ஏறி இருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் த மார்க்கெட்ஸ் ஃபியர் காஜ் இன்னைக்கு அதுவும் 1.30% வீழ்ச்சி அடைந்து ஒரு ஃப்ரெஷ் 3 month லோவை இன்னைக்கு டச் பண்ணியிருப்பதை பார்க்க முடிஞ்சது. குளோபலாக க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ரிமைன் அண்டர் ப்ரெஷர். பென் க்ரூடு பார்த்தீங்கன்னா $80 ஸ்லிப் ஆகிருக்கு. ஸோ த அக்ரிமெண்ட் பிட்வீன் வாஷிங்டன் அண்ட் டெரான் ஒரு வேவர் ஆன் சாங்ஷன் ரிலேட்டட் ஈரானியன் ஆயில் சேல்ஸு ப்ளஸ் யூஎஸ் வில் அலோவ் ஈரான் டு ரெஸ்யூம் ஆயில் ப்ரொடக்ஷன் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2 MOUவும் ஒரு இட் இஸ் குட் ஃபார் ஆல் ஓவர் த சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்லேருந்து வெளில வரத சொல்லுது. அதுமாரி இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு. 6 weeks ஹை ஆன் டுடே. ஸோ மெயினாக க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இறங்கினது ஒரு பெரிய ஒரு ப்ரீத். அதுபோல் ஆர்பிஐயும் சப்போர்ட்டிங் த டொமஸ்டிக் கரன்சி. ஸோ ரிபி 94.29 இன்னைக்கு. ஸோ ப்ரீவியஸ் 6 ட்ரேடிங் செஷனில் வந்து இன்றைக்கி பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது PSU பேங்க், மெட்டல் அண்ட் ஐடி ஏரிய துறைகள், ஆட்டோமொபைல், ரியாலிட்டி அண்ட் FMCG இந்த 3 துறைகளும் இறங்கின துறைகள்னு சொல்லலாம். 11 துறைகளில் 7 துறைகள் வந்து மேலே ஏறி இருக்கிறது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ட்ரெண்ட், BEL, ஹிண்டால்கோ, எட்டர்னல், டாடா ஸ்டீல் நல்ல ஒரு பையிங் ஆக்டிவிட்டி. மறுபுறம் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி பெரிய வீழ்ச்சியை தழுவியுள்ளது. தென் சிப்லா, ONGC, பஜாஜ் ஃபின்சர்வ், ஆக்சிஸ் பேங்க் இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி இந்த டிக்ஸான் டெக்னாலஜி அரௌண்ட் 5% ஏறி இருக்கு. கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனிஸ் லாங் பெண்டிங் ஜாயிண்ட் வெஞ்சர் வித் விவோ இந்த வர மாதத்தில் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அதுபோல் IDBI பேங்க்கும் 17%க்கு மேலே ஆஃப்டர் RBI கிளியர்டு அவங்களுடைய இன்வால்வ் இன் பேங்க் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அதனால் அதுவும் வந்து இன்றைக்கி ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலும் மார்க்கெட் பெத் வந்து ரிமைன் ஃபேமாக இருக்குது. அட்வான்சஸ் 1498, டிக்ளைன்ஸ் 1133. ஸோ கிட்டத்தட்ட 96 பங்குகள் 52 வீக் ஹையையும் 31 பங்குகள் 52 வீக் லோவும் டச் பண்ணியிருக்கு. 146 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 65 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. தங்கம் $591 இறங்கி 1,52,500 வெள்ளி $1,839 இறங்கி 2,48,000 க்ரூட் ஆயில் $109 அதிகரித்து 7,284 மணிவாய் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, JK Cement அண்ட் இன்ஃபோசிஸ் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ்னு சொன்னோன்னா ரொம்ப லோ ஆவரேஜ், வெறும் 25 லட்சம் தான் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் ஒரு 5 லட்சம் தான் நடந்திருக்கு. ஸோ வால்யூம் வைஸ் it is very low. Market is expecting some big news for to move up. So இதை வைத்து பார்க்கும் பொழுது 24,039 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்போர்ட் வந்து 23,855.15 ஆக இருக்கக்கூடும். மார்க்கெட்டில் நாளை தினமும் ஃபெட்டுனுடைய அவுட்கம் இருக்குது. அதுக்காக தான் மார்க்கெட் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதற்கு தகுந்தாற்போல் இந்த ரியாக்ஷன்ஸில் மாறுபடும். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.